வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு வருது. விரத நாட்களில் ரொம்ப முக்கியமானது. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுவது அப்படின்னா இந்த வைகாசி விசாக விரதத்தை சொல்லலாம். அதனுடைய பலன் யாருக்கு இது பலனளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை, பிரிஞ்சு போகிற நிலமையில் இருக்காங்க. அவங்க திரும்பவும் சேரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, குழந்தை பேர் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, தொடர்ந்து நட்புக்குள்ளேயோ உறவினர்களுக்குள்ளேயோ பகை நீண்டுக்கிட்டே இருக்குது, கடன் தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் சரி, கல்வியில் ஞானம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இருக்க வேண்டிய விரதம் அப்படின்னா இந்த வைகாசி விசாக விரதம் அப்படிங்கிறது. பொதுவாகவே இதனுடைய சிறப்பு என்னன்னா, எப்போவுமே இந்த அசுரகுலம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் அந்த நல்லவர்களை காக்க வேண்டும், தேவர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருப்பெற்று, அதுக்கு பின்னாடி அது ஒருவராக 6 முகனாக முருகப்பெருமானாக அவதரித்த அந்த உன்னத திருநாளை தான் இந்த வைகாசி விசாகம் அப்படின்ட்டு கொண்டாடப்படுகிறது. இன்னும் குறிப்பாக வைணவத்தில் நம்மாழ்வார் அவதரித்ததும் இந்த வைகாசி விசாக நாளில்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் பிறந்ததும், ஞானம் அடைந்ததும், முக்தி அடைந்ததும், இந்த 3மே நடந்ததும் இந்த வைகாசி பெருநாளில் தான் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விரத நாள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக விரதம் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதாவது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. உடல் நலம் பொறுத்து நம்ம விரதத்தை நாமே கட்டமைச்சுக்கலாம். உடல் நலம் சரியில்லை அப்படின்னா ஒரு நேரம் சாப்பாடு எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. இல்லை உடல்நிலை நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முழு நாளும் விரதம் இருக்கலாம், தப்பில்லை. தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும், அது உடலுக்கு ரொம்ப தேவையான விஷயம். தண்ணியை தவிர்த்துடக்கூடாது. இல்லைன்னா இளநீராக எடுத்துக்கோங்க. சளி பிடிச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இளநீர் மட்டும் எடுத்துக்கலாம், மற்ற தண்ணியாக குடிச்சிக்கலாம். இப்போ காலையில் எழுந்து குளித்து விட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருக்குது அப்படின்னா விளக்கேற்றி நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியலன்னு நம்ம சொன்ன மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு எடுத்துங்க, இல்லை பால் பழ ஆகாரங்களை எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா தீட்சை மந்திரம், அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தையோ அல்லது முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமத்தையோ தொடர்ந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. முடிகிறவங்க கந்த சஷ்டி கவசம் பாடலாம், திருப்புகழ் பாடலாம், கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. இந்த நாளில் மாலை நேரத்தில் அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு போயிடுங்க. முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவப்பு நிறம் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்யலாம். என்னென்னா மோர், பானக்கம், தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாச்சும் அங்கே உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 6 விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க ஆறுமுகனுக்கு. முடிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமைதியாக ஆலயத்தில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். முருகப்பெருமான ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்தி தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். இன்றைய தினத்தில் இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகின்ற அந்த நாளில் தான் நம்ம இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க. இந்த விரதத்தை இருக்கும்போது கண்டிப்பாக எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். மகப்பேறு இல்லாதவங்களுக்கு மகப்பேறு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கருணை கடவுள் முருகப்பெருமான் கேட்டவர்களுக்கு கேட்டவற்றை கொடுப்பார், தர்மத்திற்கு உட்பட்டு. அப்போ தர்மத்தின்படி நடப்பவர்களுக்கு அப்படியே ஒரு ஆத்மார்த்தமான தெய்வம் அப்படின்னம்னா முருகப்பெருமானை சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான நாளிலே அவ்வளவு சிறப்பான இறைவனை நாம் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான விஷயம். தவற விட்டுறாதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.